வணக்கம் நேயர்களே, இது தந்தி டிவியின் அதிரும் அரங்கம் வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. வழக்கம் போலவே இன்னைக்கும் சட்டமன்றத்தில் பயங்கர பரபரப்பான ஒரு சூழல், வாத பிரதிவாதங்கள், ரெண்டு தரப்புல இருந்தும் அனல் பறந்து பேச்சுன்னு நிறைய விவகாரங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த தொகுப்பில் ஒன்னொன்னா பார்த்துடலாம். அந்த வகையில் முதல்ல சட்டப்பேரவை தொடங்கினதுமே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வாசித்தாங்க எம்எல்ஏக்கள். அப்போ பேரவை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட கண்டென்ட் எல்லாம் சோஷியல் மீடியாக்களில் ரீல்ஸா போறதா குற்றம் சாட்டினாரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். தொடர்ச்சியா முதலமைச்சர் வச்சிருப்பதா சொல்லப்படுற இந்த 3 கோப்புகளை அதை திறந்து நடவடிக்கை எடுக்கட்டும், அதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களான்ற கேள்வியையும் எழுப்ப யாருக்கு பயம்னு ஆதவ அர்ஜுனா எழுந்து பதிலடியை தொடங்க பேரவை காரசார விவாதத்தால பரபரப்பாச்சு. ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும், அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு, நீங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணின்னு சொல்லி வெள்ளை வேறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. கொறடா சொன்னாரு, ஆதாரம் இருக்கா. நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க? பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் தைரியம் இருந்தால் லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறார், எவ்வளவு நேரம் பணிபுரிகிறார், எப்படி கோப்புகளை பார்க்கிறார் என்றாலும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் யாரை அவர் கன்சல்ட் செய்கிறார் என்றால், யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர, அதை எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து, அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க பதில் சொல்ல வேணாம், மாண்பு உறுப்பினர் ஆசிரியர் உட்காருங்க, அதை ஒரு சேலஞ்சாக நீங்கள் ஒரு சவால் விடுப்பது போல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ பேரவை நிகழ்வுகளை நம்ம லைவாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நேரலையை கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு விவாதமும் தொடங்குச்சு. இதுக்கு மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்பினார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. 3 ஃபைல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சவாலும் விடுத்தார். அப்போது அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு தாவேக தரப்புல இருந்து எதிர்ப்பு எழ அமளியும் ஏற்பட்டுச்சு. தொடர்ச்சியாக முழுமையான நேரலையை கொடுத்தது தாவேக அரசு தான் சொன்னாரு அமைச்சர் ராஜ்மோகன். இருதரப்பு காரசார விவாதம் தொடர்ந்து அது சம்பந்தமா போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு நீங்களே பார்த்துருங்க.
லைவ் வந்து திமுக ஆட்சியில் தான் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த நீங்கள் லைவ் நீங்கள் சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். லைவ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்கள் நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எல்லாமே அங்கே வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறது. இல்லைங்க, எதுக்கு பேசுறீங்க நீங்கள் ஏன் பேசுறீங்க? நீங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மீடியா வந்து இங்கே நீக்கப்பட்டதை வைத்து அவர் வந்து சித்திரம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உரிமை குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் கூட நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டும் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்து சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க எங்க வரீங்க? நீங்க போங்க, உள்ள இடத்துக்கு நீங்க போங்க. நீங்க போங்க முதல்ல. பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. லைவ் பத்தி சொன்னார், உண்மைதான். அவங்க வந்து நேரலையை வந்து கடந்த ஆட்சியில மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இந்தியா ரேடியோலயே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க கொடுப்பீங்களான்னு வந்து மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்கள கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட போறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். ஸோ இறுதியாக பேரவை நிகழ்வுகளை நேரலை கொடுப்பதை பாராட்டுறதா குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் நீக்கியது எல்லாம் ரீல்ஸாக வெளியில் போதேன்ற அதே கேள்வியை சபாநாயகர்கிட்ட எழுப்பினார். அப்போது இருதரப்பு உறவினர்கள் ஆதாரங்களோடு பேச அறிவுறுத்தினார் சபாநாயகர். நான் உங்கள் சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நீக்கிட்டீங்க, ஆனால் இப்போ இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பது நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்திருக்கீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து வந்து, குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இடத்தில் இருந்தாலும், ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வந்து வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற 1-2 செய்திகளின் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக் கொண்டு தான் இரு தரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. ஸோ இந்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்கட்டண கணக்கீட்டில் குளறுபடி ஏற்பட்டிருப்பது தொடர்பாக, மின்கட்டணம் உயர்ந்துள்ளது தொடர்பாக லட்சக்கணக்கானோர் புகார் அளிச்சிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சு பேச தொடங்குறாரு. அப்போது அதுக்கான காரணங்களை விளக்கினார் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார்.
அப்படி பதிலளிக்கும் போது அமைச்சர் நிர்மல்குமார் பேசின ஒரு வார்த்தைக்கு எதிராக திமுக கொந்தளிக்க, அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதிலடி கொடுக்க, திமுக தாவேக உறுப்பினர்கள் எழுந்ததும் அவையில் பயங்கர அமளி, கொஞ்சம் முகம் செழிக்கும் விதமாகவும் சில வார்த்தைகள் அங்கே பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இது எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதுவும் நம்ம இப்போ ப்ளே பண்ண முடியாது. பட் எந்த விஷயத்தை பற்றி பேசுனாங்களோ அதிலிருந்து டைவர்ட் ஆயிடுச்சு மொத்தமாக. பட் ஸ்டில் அவங்க கொடுத்துருக்கிற கேள்வி பதில் அது எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துருங்க. லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ப குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அது போன்ற குறைபாடுகள் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் பொதுவெளியிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மின்சார வாரியம் அதனுடைய சிஎம்டி அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் ஏறத்தாழ 3,70,000 மின் நுகர்வோர்களுக்கு மறு ஆய்வு என்று அறிவித்து அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். 3,70,000 கம்ப்ளைண்ட் வரல. மின்சார வாரியம் தானாக முன் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் அடிப்படையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,719 மட்டும்தான் மிஸ்மேட்ச். அப்போ நம்ம பண்ண எல்லா 3,70,000 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறப்ப 2,719 தான் மிஸ்மேட்ச். ஒன்றை வந்து கடந்த காலங்களில் அவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த டேபிள் ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் செய்யாமலேயே தானாக அங்கேயே அசஸஸ் உட்காந்து அந்த முந்தைய ரீடிங்கை பதிவு செய்கிற வழக்கம் பல காலங்களாக இருந்து வந்துள்ளது. அப்போ என்ன காரணம்னு பார்த்தால் முந்தைய காலங்களில் சரியாக மேனுவலாக போய் ரீடிங் எடுக்காமல், நேரடியாக போய் ரீடிங் எடுக்காமல் அது வந்து டேபிள் ரீடிங் என்ற பெயரில் போட்ட காரணம். அதை வருங்காலங்களில் கண்டிப்பாக நேரடியாக போய் எடுக்க வேண்டும். அதுலேயும் ப்ளூடூத் வழியாக மொபைல் எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி ஆல்ரெடி அதை உத்தரவிடப்பட்டுள்ளது. நல்ல விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அதற்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு அமைச்சர் திரும்பவும் அமைச்சராகிறார். ஏன்னா இந்த துறையில 4 அமைச்சர்கள் போன 5 வருஷத்துல இந்த துறையில 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக திரு சிவசங்கரன் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி இந்த துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றப்படுகிறார். அந்த 4 அமைச்சர்கள் மாற்றப்பட்ட 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடக்கும் இந்த துறைக்கு மட்டும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதுதான் பேசணும். உறுப்பினர் நீக்கியாச்சா? நீங்களே பேசி திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள்ள அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்க. எதிர்கட்சி பேசுங்க தலைவர் அவர்களே. இப்போ தமிழ்நாட்டில் யார் யார் பாத்ரூமில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனியாக அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா, நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க, அவங்க உட்கார சொல்லுங்க, எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கைகளை தெளிவாக புள்ளிவிவரங்களோட பேசிக்கிட்டு இருந்தார். தவறான வார்த்தைகளை முதல்ல பேசுறது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் அவை குறிப்பில் நீங்க நீக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிற போதே திருத்திக் கொண்டு அது அவைக்குள் நீக்கப்படுகிறது. சரியாச்சுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க திரும்ப பெற்றீங்களா? அப்பயே சொல்லிட்டீங்களா? அவரே சொல்றாரு திரும்ப பெற்றேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன பண்ணுவது? பேரவைத்தலைவர்களே, ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேசுவதற்கு எங்களுக்கும் தெரியும். இதுதான் வேண்டாம். இல்ல நான் வேண்டாம்னு சொல்றேன். பேசிட்டு நீங்க நீக்கிறீங்க. மாண்பு பேரவைத்தலைவர் நீக்கிறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் பொதுவெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்லாம ஊமையா இருந்துட்டு போறதுக்கு இந்த சபைக்கு நாங்க வரல. எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை பதில் சொல்லிட்டேன். அமைச்சர் மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது 5 வருஷத்துல 4 அமைச்சர் நாங்க ஒரு பாக்குறோம். இப்ப தாவேக அரசு எத்தனை அமைச்சர்கள் மாத்துறீங்களா, இல்ல எல்லா அமைச்சர்களும் அப்படியே இருப்பாங்களா, எந்த மாற்றமும் இருக்காதாங்கிறத மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அது முதலமைச்சருடைய சிறப்பு. நீங்க வந்து இதுவரைக்கும் எஸ்சி கூட்டமே நடத்தல, மின் விநியோகத்துல மின்சார விநியோகத்தை செய்வதற்கான கூட்டமே நீங்க நடத்தல. சட்டப்பேரவையில் காரசாரமாக ஒரு விவாதம் நடந்தது. எது தெரியுமா? காரை பற்றி தான். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் திட்டம் குறித்து பேசினார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். திமுக எம்எல்ஏக்கள் 59 பேருக்கும் காரே வேணான்னு பேரவையிலேயே அறிவிச்சார் உதயநிதி. அதுக்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏவோட கோரிக்கைப்படியே முதலமைச்சர் கார் வழங்குறத அறிவிச்சாரு. அதுக்கு கார் ஆடம்பரம் கிடையாது, மக்கள் பணியை எம்எல்ஏக்கள் செய்வதற்கே வழங்கப்படுகிறதுன்னு சொல்ல இருதரப்பு இடையே வாதமும் முற்றியது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த
59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விசிகேல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அவருடைய குரல் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்தில் கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில் சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை, மக்களை பார்க்க போனோம். அதுதான் நாங்க பதிவு பண்றோம். 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே. நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன், கேஸ். ஏங்க உண்மைதானே சொல்றேன். உண்மை தேர்தல் நிற்கும் போது கொடுக்கிற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டில் கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர நீங்க 4 வீடு வச்சிருக்க, 3 வீடு வச்சிருக்கா தெரியுமா? அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, தேர்தல் இதுல 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய நாமினேஷன்ல என்ன இருக்கோ, அதுதான் நாங்க பதிவு பண்றோம். நாங்க பேரவைத் தலைவர்களே சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் முடிச்சிரு. 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட கார் இருக்கு, இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு எங்க கட்சியிலே 2 பேருக்கு உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் கேட்பேன், நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. கார் பத்தின இந்த விவாதம் காரசாரமா தொடர்ந்து போக, கஜனாவை காலி செஞ்சிட்டோம்னு திமுகவை பேசினவங்க தான் இன்னைக்கு கார்களை கொடுப்பதா அறிவிச்சிருக்காங்கன்னு பேசினாரு உதயநிதி ஸ்டாலின். அதற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி யூனியன் சேர்மன்களுக்கு கார் கொடுத்தாரேன்ற கேள்வியை எழுப்பினாரு அமைச்சர் ஷாஜஹான். அதற்கு சேர்மன்கள் செக் அதிகாரம் கொண்டவர்கள் எப்படின்னு KN நேரு பதிலளிக்க விவாதம் விறுவிறுப்பாச்சு.
இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை, யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு தரப்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா படுது. ஆனால் திமுக சார்பா இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்க எங்களுக்கு வேணான்னு சொல்ற மொழிய அந்த பத்திரம் வேணாம் நீங்க வாங்காத அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களோட துணைத்தர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்திருக்கிறாங்க, கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர்கள் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒரு உள்ளாட்சி துறையில சேர்மனா இருக்கிறவரு, 30 பஞ்சாயத்தை பாக்குறவரு, 30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பாக்குறவரு. சார், செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க உள்ளாட்சி தலைவர் கொடுக்குறோம். சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு செக் பவர் இல்ல ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே கிடையாது, மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க உள்ளாட்சி துறையில ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். கார் பிரச்சனை ஒரு வழியாக ஓய அடுத்த பிரச்சனைக்கு சட்டமன்றம் தாவுச்சு. தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் தொகுதி மறுவரையறை குறித்து முதலமைச்சர் பேசினது பற்றி விளக்கம் கொடுத்தாரு அமைச்சர் ஆதவர்ஜுனா. முதலமைச்சர் ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்பதா வெளியான தகவல் தவறானதுன்னு சுட்டிக்காட்டினாரு ஆதவர்ஜுனா. அப்போ நாடாளுமன்றத்தில் 543 இடங்களே நீடிக்க வேண்டும்னு முதலமைச்சர் உரையில் இல்லையேன்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சுட்டிக்காட்டினாரு. தொடர்ச்சியா தொகுதி மறுவரையறை குறித்து பேரவையில் காரசார விவாதமும் தொடர்ந்துச்சு. ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீஸ் செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீஸ் செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணுங்கிறது இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி இதே சட்டமன்றத்தில் நாம் ஒரு அனைத்து கட்சி ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதில் மிக தெளிவாக 543 எம்பி சீட்ஸ் 543 எம்பி சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். இந்த 25 ஆண்டுகள் டிசம்பரோட முடியுது. இந்த ஆண்டு டிசம்பரோட முடியுது. மீண்டும் மத்திய அரசு சட்டம் கொண்டாந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தான் உண்டு. இல்லைன்னா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்தா இப்போ இருக்கிறதோட நம்ம குறைஞ்சு போயிடும். இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் 39னா இப்போ இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுத்தா குறைஞ்சு போயிடும். அதனால தான் மத்திய அரசாங்கம் இந்த தொகுதி மறுவரைக்கு பல கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சரி, பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த வாஜ்பாய் அவர்களுமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுதான் அனைத்து நம் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்துங்கிறத நாங்க இங்க பதிவு பண்றோம். ஏற்கனவே இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இப்பொழுது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக இருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு வீதாச்சாரப்படி 7.18 இருக்குது. அதே போல
தொகுதி மறையறை வருகின்ற பொழுதும் தமிழகத்திற்கு 7.18 விகிதாச்சாரப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிலைப்பாடு. ஸோ தொகுதி மறுவரையறை குறித்து காரசாரமாக ரெண்டு பக்கமும் நிறைய வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை ஒன்று முன்வைச்சார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த விவகாரம் தொடர்பாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வரலாற்றில் தென் மாநிலங்கள் பாதிக்கக்கூடாதுன்னு தொகுதி மறுவரையறையை 25 ஆண்டுகளுக்கு 2 முறை ஒத்திவைக்க செஞ்ச இயக்கம் திமுகன்னு பதிலடியும் கொடுக்கப்பட்டுச்சு. வட இந்தியாவில் ஜெயிச்சாலே பாஜக ஆட்சி அமைக்கும்னு ஆதவ் சொல்ல 50% தொகுதிகள் எண்ணிக்கை உயர்ந்தா மெஜாரிட்டியும் 400 இடங்களை தாண்டும்னு பதிலளிச்சாரு முன்னாள் அமைச்சர் KN நேரு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு பேப்பர் எரிச்சிருக்காங்க. 50% கொடுத்தாலும் வேணான்னு சொல்லலாம். ஏன்னா இங்க 50% கொடுக்கும்போது வட மாநிலங்கள் 50% இன்க்ரீஸ் ஆகும். 50% இன்க்ரீஸ் ஆகும்போது 5-6 மாநிலங்கள் சேர்ந்தாலே அரசியலுடைய நிலைப்பாடு வரக்கூடிய தேர்தல் காலங்களில் ஒரு கட்சிக்கான மாறுங்கிறது திமுகவும் இதுதான் வலியுறுத்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடும் இப்ப எடுக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவரா இருக்கணும். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். இருக்கிற 39 சீட்டு முடிச்சிடுறேங்க. 59 சீட் ஆகி இப்ப இருக்கிற எடப்பாடியார் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி 7.8 இருந்து அதிகமாகுது. அதனால குறைவாக போறதில்ல. அதுல இன்னொரு பயத்தையும் எடப்பாடியார் அண்ணா சொன்னது நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த டிசம்பர்ல முடியும் போது அதுக்கப்புறம் இந்த நிலையே தொடர்ந்தா மக்கள் தொகையுடைய அடிப்படையில் வரும்போது நமக்கு ஒரு இழப்பு வந்துடக்கூடாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். 76, 2002 இந்த 2 ஆண்டுகளிலேயுமே எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் வற்புறுத்தித்தான் தொடர்ந்து 25 ஆண்டுகள் இது நீடிக்கட்டும் என்கின்ற சட்டத்தை, அந்த திருத்தத்தை கொண்டு வந்தோம். அது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியிலும் சரி, வாஜ்பாயுடைய ஆட்சியிலும் சரி. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டை அடமானமும் வைக்காது, அடகும் வைக்காது. நாங்கள் எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டை காப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம். எனவே எங்களுடைய குறிக்கோள் 7.18 என்கின்ற அந்த சதவிகிதம் குறையக்கூடாது. கூட்டத்தினுடைய தீர்மானம் இருக்கிறது. அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு 7.18% குறையாமல் இருந்தால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்களும் தான் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. காங்கிரஸ் ஃபேர் டிலிமிட்டேஷன் வேணும்னு பார்லிமெண்ட்ல போராடினாங்க. இப்ப ஏன் நோ டிலிமிட்டேஷன் மாறுறீங்க? உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில். ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னார்னா அது அஷூரன்ஸ்ல போயிடும். அதை விவாதம் பண்ணுவது என்பது ஒரு அமைச்சருடைய பதிலை விவாதம் செய்வதற்கு சமம். ஒரு நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். அந்த அஷூரன்ஸ் நம்பிக்கையில தான் நம்ம இருக்க வேணும். தொகுதி மறுவரையால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற உண்மைக்கு மாறான ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர். அது மிகவும் தவறானது. மக்களவையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய உரையை நான் அப்படியே சொல்றேன். இது குறித்து இல்ல அவர் அந்த கற்று நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, மக்களவையில் பேசிய அந்த கருத்து அவர் கொண்டு வந்த மசோதாவில் இல்லை என்பதை அவர் சொல்றாரு. அதைத்தான் நாங்க சொல்றோம். நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. சில உறுப்பினர்கள் சொன்னாங்க, இல்ல ஒன்றிய அரசு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்கன்னு. இந்த கடந்த 12 வருஷமாக கொண்டு வந்த அனைத்து சட்டங்களும், முக்கியமாக தென் மாநிலம் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நீட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், அனைத்து சட்டங்களும் நமக்கு எதிராக கொண்டு வந்த சட்டம். அதுக்காக திமுகவும் போராடி இருக்கு. அப்ப ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்கன்னா அது தமிழ்நாடு நல்லதுக்காக அந்த ஆஃபர் கொடுக்கல. அதுக்குள்ள ஒரு தேர்தல் அரசியல் இருக்கும். அப்ப இங்க 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, முக்கியமா வட மாநிலங்களுக்கு கூடிய, முக்கியமா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அளவுக்கு அதிகமான நம்பர்ஸ் அதிகமாகும். அங்கேயும் அதிகமாகும் பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் அதுக்கு பயன்படும். எப்படி அவர் சொல்றார், 5 மாநிலங்கள் சேர்ந்தால்
ஆட்சி வந்து விடுவார்கள். 543 50% என்று சொன்னால் இது 49 59 வந்தால் அது 120 தான் வரும். அப்போது நான் மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்கள் எடுத்தோன்னே 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்னைக்கு இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாமகவும் பாஜகவும் திசை திருப்பும் வேலையை செய்யுதுன்னு அமைச்சர் வன்னியரசு குற்றம் சாட்டினார். அதுக்கு யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழல் பாமகவுக்கு இல்லைன்னு எம்எல்ஏ கணேஷ்குமார் பதிலடி கொடுக்க பேரவையில் இருதரப்பு இடையே காரசார விவாதம் தொற்றியது. சொன்னதை திசை திருப்புன்ற வேலையில தான் செய்கிறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் அதாவது மக்களவையில் பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவில் சொல்லப்படுகின்ற செய்தி அதில் இல்லை. மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றேன். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் அதற்கு முதல் நாள் நீட்டுக்கு கொண்டாந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே இருந்தோம்? யாரை காப்பாற்றுறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்கள் எடுத்தோம். இது பொறுத்தவரை நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். சட்டம் காலாவதி ஆகும் போது மறுவரை என்பது தானாக நடக்கும். 7.18% வரும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப அமித்ஷா சொன்னது வெளியில ஒண்ணு சொல்றாரு, உள்ள ஒண்ணு சொல்றாருன்னா அவர்களுடைய தலைவர் அன்னைக்கு தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஒன்று, இங்க சட்டமன்றத்தில் எடுக்கின்ற தீர்மானம் என்பது வேறு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றியதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. பேரவையில் அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பினார் திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன். குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் திட்டத்தில் தங்கம் கொள்முதல் முறை குறித்து அவர் இந்த கேள்வியை முன்வச்சார். மருத்துவத்துறை மருந்துகளை தானே கொள்முதல் செய்ய முடியும், அவங்க எப்படி தங்கத்தை வாங்க முடியும் அப்படின்ட்டு கேள்வி கேட்க, இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்தும்னு சிம்பிளா பதில் சொல்லிட்டாரு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். ஒரு பவுன் தங்கம், அந்த தங்கத்தை கொடுப்பதற்கு நீங்கள் சொன்னீர்கள், நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார், எல்லாம் மக்களுடைய பணம் என்று தெரிவித்தார். நீங்கள் ஒதுக்கி இருப்பது எத்தனை கோடி என்று உங்களுக்கு தெரியும். அந்த அத்தனை கோடியை கொள்முதல் செய்யும் இயக்கமாக தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் இருக்க முடியுமா? மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்ன, தங்கம் என்ன? தங்கம் என்பது மெடிக்கல் எக்யூப்மெண்டா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். தங்கம் என்பது ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று வகைப்படுத்தி அதனை கொள்முதல் செய்வதற்கு தமிழக மருத்துவ சேவை கழகம் செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அதனை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுத்த முடியுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த மருந்துகள் வாங்கும் அந்த நீங்க தொகைக்கு என்ன செய்வீர்கள்? மக்களுக்கு மருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்பதையும் தெரிவிக்க கடமை. அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கணும், அதை ஊக்குவிக்கும் பொருட்டு அவங்க குழந்தை நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறப்பே கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த பெட்டகம்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு டிசிஷன் வந்துதான் இந்த நம்ம மருத்துவத்துறை அந்த திட்டத்தை அமல்படுத்தணும். பிளஸ் இதை ப்ரொக்யூர் பண்றதுக்கு டிஎன்எம்எஸ்சி நம்ம அதுக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் திமுக வெர்சஸ் தாவேக, பாமக வெர்சஸ் விசிக, இந்த மாதிரி விவாதங்களை தானே பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதிமுக வெர்சஸ் அதிமுக. எஸ், அந்த சூழலையும் இன்னைக்கு பேரவையில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பொருளாதாரத்தில் நலிஞ்ச பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை, இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா இருக்கு இல்லையா, இதை தாவேக அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் கோரிக்கை விடுத்தாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இடபிள்யூஎஸ் கேட்பது அவரோட சொந்த கருத்து, அதிமுகவோட நிலைப்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. 125 நாள் வேலை, 125 நாள் வேலைக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். இந்த அமெண்ட்மெண்ட் வந்த உடனே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நீதிமன்றத்தை தீர்ப்பு வந்த பிறகும் இடபிள்யூஎஸ்க்காக எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்று ஒரே மாநிலம் இவங்க மட்டும் தான் போனாங்க, வேற யாரும் எந்த மாநிலம் போல. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இடபிள்யூஎஸ்க்கு எதிர்த்து போன ஒரே கட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய உரிமை கேட்கும்.
யார் ஏற்று போனா என்ன, எங்களுக்கு வரல சார் பிரசன்டேஜ், அதுக்கு அவங்க யார் ஏற்று போனா என்ன. அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மாண்புமிகு சட்ட அமைச்சர் கூடுவதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேரளாவில் 5% இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் இடபிள்யூஎஸ்க்கு. நீங்களும் தாங்கள் முதலமைச்சரிடம் பேசி ஒரு 5% நீங்கள் இப்போ பாப்புலேஷன் சர்வே நடக்கப்பட்டு அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு 5% இடஒதுக்கீடு பரிந்துரை செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொந்த கருத்தாக இருந்தால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதாக அமைந்துவிடும். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை காக்கின்ற ஒரு இயக்கம். சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் பெறப்பட்டவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். 7.5% சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது அந்த சட்ட திருத்தம் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருந்தது. ஆளுநர் அந்த சட்ட திருத்தத்துக்கு கையெழுத்திட ஒரு நிபந்தனை விதித்தார். என்ன நிபந்தனை என்றால், நீங்கள் 10% இடபிள்யூஎஸை ஏற்றுக்கொண்டால் நான் இதில் உடனடியாக கையெழுத்து போடுகிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் தெளிவாக இடபிள்யூஎஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிட்டார். அதனால் தான் இந்த 7.5 சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தினார். ஒரு கட்டத்திலே மருத்துவ படிப்புக்கான அனுமதி தொடங்கிவிட்டது. இனியும் காலம் தாமதப்படுத்தக்கூடாது என்றுதான் ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சர் நீங்களே அதை வெளியிடலாம் என்று அரசாணை போடலாம் என்று நேரடியாக இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் இல்லாதற்கு நேரடியாக அந்த ஆணையை வெளியிட்டு அதை நிறைவேற்றினோம். ஆகவே இந்த கருத்து இடபிள்யூஎஸை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக வந்தார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். அவர் பேசினப்போ 2026 தேர்தல் சூரசம்ஹாரம்னு பேசினார். தொடர்ச்சியாக அவர் இதே மாதிரி தெரிவித்த பல்வேறு கருத்துக்களுக்கும் திமுக தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டுச்சு. சர்ச்சை பேச்சுகளை சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து நீக்க சிவன் சொத்து குலநாசம்ன்றதை தெரிஞ்சவங்க தான் தாங்கள் என்று சேகர் பாபு அவர்களும் சவால் விட ஆதாரங்களை வெளியிடுவேன்னு ரமேஷ் சொல்ல அவையில் அனல் தெரிச்சது. 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான் உடனே யார சூரன் சொல்றேன் அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். 40,245 ஏக்கர் இன்னும் நாம் தனிநபர்களின் பெயரில் பட்டா மாறி இருக்கிறது. அதை மீட்கக்கூடிய பெரும் பணி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. HRNC லாவில் இருக்கு. வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரவுல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்சி எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு தான் எப்படி மறைமுகமா அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கும் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அவர் சொல்லுவதை போல் இந்த ஆடிட் செய்கின்ற விவகாரம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சார்ந்தது. இந்த ஆடிட் மத்திய அரசு தன்னுடைய கையிருப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முனைந்த போது அந்த ஆடிட்டை தமிழக அரசு தான் செய்யும் என்று போராடி வாதாடி தமிழக அரசின் சார்பில் ஆடிட்டை நிர்ணயம் செய்து நாங்கள். இவர் எந்த அறங்காவலர் குழு உறுப்பினருடன் அழுதார் என்று கேட்டு விளக்கினால் அதற்கு பொறுப்பேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற குற்றச்சாட்டுகளை அவைத்தலைவர் அவர்கள் தயவு செய்து பதிவு செய்யக்கூடாது. சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். உறுப்பினர் இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்பொழுதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்திலே இருப்பவன். சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்று அரசை நடத்த சொன்னவர். இன்னார் இனியவர் என்று பாகுபாடு இல்லாமல் பார்க்க சொன்னவர்.
எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். 106 சிறப்பு அறிவிப்பு எப்படி சொன்னா நான் யோசிக்கிறேன். அதுவும் நான் வரேன். இல்ல அதுவும் நான் சொல்லிடுறேன், அதுக்கு பதிலையும் சொல்லிடுறேன். 106 அறிவிப்புகள் இருக்கின்றத முன்கூட்டியே புலனாய்வு செய்து தெரிந்து கொண்ட மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அவர் கேட்ட கல்லூரியோட அனௌன்ஸ்மெண்ட் உள்ள இருக்கின்றத சொல்லாம விட்டுட்டாங்க போல யாரோ. அது என்னன்னு தெரியல. இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லிடுறேன். படிங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.